கடந்த காலம் கடந்த நிகழ்வுகளை நமக்கு தெரியும். இப்ப புனிதர்களா வந்து குழு அமைச்சு எங்கட மக்களுக்கு வேலை செய்ய போறோம்னு இப்ப வேலை செய்யறது இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி இவங்க இப்ப வர முதலே ஐயா சொன்ன மாதிரி 56ஆம் ஆண்டிலிருந்து எங்கட தமிழாக்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்க செய்து கொண்டுதான் பாருங்க. ஆயுதம் தூக்கி போராடினோம், சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு வைக்கிறதுக்கு போராடுறோம். அந்த பல வகையில நாங்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு நாங்க போராடுறோம். ஆனா இவங்க வந்து போதை பொருள் வித்து ஜிஎஸ்ஐ முடிபட்டு வந்தாக்கள் எல்லாம் இங்க எங்களுக்கு வந்து தலைமைத்துவம் எடுக்கிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாதுன்றது 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்ட அறிக்கைகள் எல்லாம் நடக்கிறது தானே பாராளுமன்றத்தில். அதே மாதிரி எங்களோட பிரதேச சபையிலையும் வரவு செலவு திட்ட அறிக்கைகளை நாங்க சமர்ப்பிக்கிறோம். நாங்க வருகிற 2026ஆம் ஆண்டுக்காக இந்த பிரதேச சபை வந்து என்னென்ன வேலை திட்டங்கள் செய்ய போகுது, எத்தனை ரோட் போட போகுது, எத்தனை பெல் போட போகுது, எத்தனை கான் கட்ட போகுது, எவ்வளவு ஒதுக்கிருக்கோம்னு அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி நமக்கு வேலை திட்டங்கள் நடக்கும். இப்போ மீன்பிடி துறைக்கு இவ்வளவு, போக்குவரத்து துறைக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஒதுக்குறத அதே மாதிரி நாங்களும் இது ஒரு குட்டி பாராளுமன்றம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தான். இது ஒரு குட்டி பாராளுமன்றம். அப்ப நாங்க இப்படியான விடயங்களை கடந்த 22ஆம் தேதி எங்களுடைய பிரதேச சபையில பாதீடு வரவு செலவு திட்டம் சம்பந்தமான மீட்டிங் நடந்தது. எங்க பிரதேச சபையில இருக்கிற என்னோட சேர்த்து 16 உறுப்பினர்கள் இருக்காங்க. 16 உறுப்பினர்கள் இருந்தா அதுல பெரும்பான்மை 9 பேர் எங்களுக்கு ஆதரவு அளிச்சாதான் அந்த பட்ஜெட் பாஸ் பண்ணப்பட்டாதான் 2026 ஜனவரியிலிருந்து பிரதேச சபையில நிதியை நாங்க மக்களுக்காக செலவழிக்கலாம். அப்ப 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த பாதுகாப்பு சம்பந்தமான கூட்டத்துல உங்களுக்கு தெரியும் 8 பேர் இலங்கை தமிழரசு கட்சியில உறுப்பினராக நாங்க இருக்கிறோம். 5 பேர் பிள்ளையாண்ட டிஎம்பிபி கட்சி என்று சொல்லி அதில் இருக்கிறாங்க 5 உறுப்பினர்கள். 3 பேர் என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி இப்ப புதுசா வந்த அரசாங்கத்தின் உறுப்பினர் 3 பேர் இருக்காங்க. அப்ப இவங்க 3 பேர் தேசிய மக்கள் சக்தி நடுநிலையாக இருந்து பிள்ளையாண்ட டிஎம்பிபி கட்சி 5 பேரும் இந்த மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய இந்த வரவு செலவு திட்டத்துக்குரிய இந்த பணத்துக்கு தாங்க எதிர்ப்புன்னு சொல்லி இந்த 5 பேரும் கையை தூக்கி எதிர்ப்பாக்கி விட்டாங்க 22ஆம் தேதி. சரி எதிர்ப்பாக்கிட்டோம் தானே என்று போட்டு திரும்ப நேற்று 30ஆம் தேதி மீண்டும் நாங்கள் 2 தடவை சமர்ப்பிக்கலாம் வரவு செலவு திட்டம் சபையில். 2ஆம் தடவும் இலங்கை தமிழரசு கட்சி போரதி பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட 10 வட்டாரத்துக்குமான மக்களுக்கு செலவழிக்கிற அந்த பாதீடு சம்பந்தமான வரைவை 2ஆம் தடவை ஆதரிச்சது 8 பேர்.